அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திருச்சியில் திமுகவின் 12வது மாநில மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் உரையாற்றிய முதல்வர் திரு ஸ்டாலின் 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என இலக்கு நிர்ணயித்திருக்கிறார். இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். வெல்வோம் 200, ஸ்டாலின் இலக்கை அடிக்குமா திமுக என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சாமிநாதன், 200ங்கிறது பெரிய எண்ணிக்கை. கிட்டத்தட்ட 85% தொகுதிகளில் வெற்றி. கடினமான இலக்கை மிக இலகுவாக தீர்மானித்திருக்கிறார் முதல்வர். கூட்டணி மீதான நம்பிக்கையில் இந்த இலக்கை அவர் சொல்கிறாரா, இல்லை எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் நம்புகிறாரா? இன்னைக்கு சூழல்ல களத்துல எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருப்பதை அவர் ஆழமாக நம்புகிறார். தொடர்ச்சியாக கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல், இந்த 3 தேர்தல்களும் திமுகவுடைய வெற்றிக்கு அடிநாதமாக இருந்தது பாஜக எதிர்ப்பு. இன்னைக்கும் அதுதான் அவர் குறிப்பிடுகிறார். அதிமுகவினுடைய முகமூடியை அணிந்து கொண்டு வருகிறாங்க அப்படின்னு பாஜகவை விமர்சிக்கிறார். ஸோ அவர் வலுவாக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, எதிர்கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிளவு. இன்னைக்கு தாவேகா போன்ற கட்சிகள் திமுக எதிர்ப்பில் தனித்து வெளியில இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி இருக்காங்க. ஸோ ஒரு ஓரணியாக ஒரு எதிர்கட்சி வலிமையாக இல்லை, அதையெல்லாம் அவர் உள்வாங்கி இருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, அந்த 200 இடங்கள் என்பது இத்தனைக்கு பின்பும் அவர் சொல்வது தன் தரப்பு தொண்டர்களை மகிழ்ச்சி அடைவதற்காக, அவர்களை வேலை செய்ய தூண்டுவதற்காக அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்க, ஸ்டார் வேட்பாளர்கள் இருப்பாங்க. அந்த தொகுதிகள்ல எல்லாம் நிச்சயமா அதிமுக கொஞ்சம் கோல் வச்சுவாங்க, கணிசமான பங்களிப்பை செய்வாங்க. ஒன்று. இன்னொன்று, கூட்டணிகள் அபரிமிதமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பஸ்ல ஹவுஸ்ஃபுல்லானது போக புட்போர்ட்ல ஏற்றுற அளவுக்கான ஒரு வலுவான கூட்டணி. அப்ப நீங்க சில கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைத்து கொண்டாலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு கணிசமான அளவுக்கு தொகுதிகள் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. முதல்வர் சொல்றார், கூட்டணி கட்சிகளுக்கும் நமக்கு இடையாக வேலை செய்யணும், நீங்க களத்தை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டாலும் கூட, இரட்டைகளையும் ஒரு சாதாரண ஒரு கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு உதயசூரியன் இல்லாத சின்னமும் போட்டியிடுறப்ப அங்கே களம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். சோ 200 என்பது அவர் தன் தரப்பு தொண்டர்களை ஒரு உற்சாகமாக வேலை செய்ய வைப்பதற்கான ஒரு நம்பிக்கை வார்த்தையாக இருக்கு. பட் அவர் சொல்றது மாதிரி வீட்டுக்கு ஒரு பயனாளிகள் ஏதோ ஒரு வகையில் பயனடைந்தவர்கள் இருக்கிறார்கள், அதெல்லாம் சாத்தியம்தான். பட் அது மட்டுமே 200 தொகுதிகளை பெற்றுவிடுமான்னா, கடந்த காலங்களிலும் இது போன்ற பயனாளிகள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் சொல்றாங்கல்ல, நீங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தை இனிமேல் எங்களோட ஜெராக்ஸா தான் இருக்கும். உண்மைதான். இது ஆனா மகளிர் உரிமை தொகை 1000 என்று இவர்கள் இருந்ததுதான் குலவிளக்கு திட்டம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 ஆக்குறாரு, விஜய் 2500ங்கிறார். பட் இனிமேல் அந்த நலத்திட்டங்களுக்கான வாக்கள் அப்படியே வந்துடும். 200 தொகுதிகள் என்பது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக அவர் தன் தரப்பு மாநில மாநாடு திமுகவுடைய தொண்டர்களை திரட்டி இருக்கும் போது அப்படித்தான் நம்பிக்கை வார்த்தையை உதிர்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் அந்த உரை இருக்கிறத ஒழிய அது ஒரு 200 என்பது ஒரு அபரிமிதமான எண்ணிக்கை தான். அதுக்கான உழைப்பு என்பதை தாண்டி எதிர்கட்சிகள் சிதறி இருப்பதை ஒரு வாய்ப்பாக பாக்குறாங்க. மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, அதற்கு ஒரு வலுவான அடித்தளம் தமிழ்நாட்டில் இருக்கு. 2019 இருந்து திமுக கட்டமைத்த ஓட்டு வங்கி என்பதும் அதுதான். அதனாலதான் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு என்பதை ஒரு 50%ஆகவும் இன்னொரு 50% பாஜக எதிர்ப்பு என்பதையும் கூர்மைப்படுத்துகிறார். இதுல விஜய் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார் என்பதை பொறுத்துதான் இதுல மற்ற கணக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாக்குறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது வகையான தேர்தல் அப்படின்னு விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் பேசுறாங்க. சில கட்சியினர் கூட பேசுறாங்க. திரு விஜய் வரவுக்கு பிறகு அப்படியான ஒரு பார்வை, ஒரு அணுகுமுறை இருக்கு. ஆனா தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவு ஒரு சட்டமன்ற தேர்தலை டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி அப்படின்னு இந்த முறை கட்டமைக்கிறார் முதல்வர். என்டிஏ வெர்சஸ் மதச்சார்பற்ற அணி கிடையாது, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு புது நரேட்டிவ்க்குள்ள அவர் ஃபிக்ஸ் பண்ணுறார். அந்த நரேட்டிவ் நாடாளுமன்ற தேர்தல் என்றால் புரிந்து கொள்ளலாம், ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கும் அது வலுவாக கை கொடுக்கும் திமுகவுக்கு அப்படின்னு நம்புகிறாரா முதல்வர்? நிச்சயமா அதைத்தான் நம்புகிறார். பாஜக எதிர்ப்பு தான் திமுக கூட்டணியினுடைய அடிநாதம். அதுல இப்ப அண்மையில புதுவரவாக வந்தவர்களுக்கு வேண்டுமானால் அதில் நிலைப்பாடு மாறுபட்டதாக இருக்கலாம். நீங்க தொடர்ச்சியாக அவர் முதல்வர் அவர்களுடைய உரையில அதிமுக திமுக ஆட்சியும் ஒப்பீடு செய்கிறார். அவங்க ஆட்சியில எப்படி இருந்தது,
திமுக ஆட்சியில எப்படியெல்லாம் இருக்கு என்று ஒப்பீடு செய்தாலும் அந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய மையப்புள்ளி என்பது பாஜக எதிர்ப்பாகத்தான் இருக்கிறது. 2019 வெற்றி 21 சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து தேர்தலை சந்திச்சாங்க. நம்ம அதுல மிக முக்கியமா சட்டமன்ற தேர்தல் முடிவை பார்க்கணும் சார். 19 அவர்களுக்கு தேனியில மட்டும்தான் வெற்றி, ஓபி ரவீந்திரநாத் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார். இதே பாஜக எதிர்ப்பு பிரச்சாரம் தான் திமுக அன்றைக்கு முன்னெடுத்தாங்க. 21 இந்த அரசியலை தான் முன்னெடுத்தாங்க. 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சியும் தாண்டி 75 சீட்டு ஜெயிச்சாங்களே அதிமுக பாஜக கூட்டணி. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. நீங்க கலைஞர் அவர்கள் எதிர்த்ததே சரி, ஜெயலலிதா அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் 21 தேர்தலை சந்திக்கிற பொழுது ஒரு சிலுவம்பாளையம் ஊராட்சி செயலாளர்ல அன்றைக்கு முதல்வராக இருந்தார். கட்சியினுடைய அடிமட்டத்தில் இருந்த ஒரு ஊராட்சி செயலாளர். அப்ப உங்களுக்கு அந்த கட்டமைப்பு இருக்கு. அப்ப அதிமுக என்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு அடிப்படையில. அப்ப அவர்கள் 75 இடங்கள் ஜெயிக்க முடியுது. அப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு எடுத்து முன்னெடுப்பு 24 வெற்றியை தருது. மோடி எதிர்ப்பு தமிழ்நாடு அப்படின்னு வர்றப்ப திமுகவுக்கு முழு வெற்றியை தருது. ஆனா சட்டமன்ற தேர்தலில் 10 ஆண்டு இன்கம்பன்சியும் தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணி 75 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. அப்ப அதுதான் நான் சொல்றேன். அது ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு எடுபட்ட கோஷம். எம்எல்ஏ எலெக்ஷன் அண்ணா திமுக என்கிற அந்த சின்னம் பிளே பண்ணும். இல்ல நீங்க அந்த இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் 75 இடங்கள் அப்படின்ற போது பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் போகாம தடுக்க முடியும் திமுகவால. மத்திய அரசுடைய நிதி வராது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியும். அதெல்லாம் வேணா அப்ப எடுபட்டிருக்கலாம். ஆனா இந்த முறை அதிமுகங்கிற கட்சியவே ஹைஜாக் பண்ணிடும் பாஜகங்கிற இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறார் முதல்வர். கட்சியே பலவீனமாயிடும், பாஜக கட்சியவே கரைச்சிடும் அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி பெற்ற அந்த சதவீத எண்ணிக்கையாவது இந்த முறை அவங்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல குறைச்சுதான் பெறும்னு முதல்வர் நம்புகிறாரா? இல்ல, முதல்வர் அது குறையும் என்றுதான் நம்புகிறார். அதுதான் அவருடைய உரையிலிருந்து தெரியுது. நீங்க நிதிஷ்குமார் அவர்களை உதாரணமாக சொல்றார். நம்ம பார்த்தோம், நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெற்றது. அவரை தான் முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திச்சாங்க. பட் நிதிஷ்குமார் அரசியல் என்பது வேறு. நேர்பாதியாக தொகுதிகளை பிரிச்சாங்க. நீங்க தேர்தலில் போட்டியிடுகிற பொழுதே பாஜகவும் நிதிஷ்குமார் கட்சியும் சமபலத்தோடு போட்டிட்டாங்க. அங்க 85 இடங்கள் தான் நிதிஷ்குமார் ஜெயிக்கிறார், 89 இடங்கள் பாஜக ஜெயிக்கிறாங்க. இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனை இடங்கள் ஒதுக்கிறாருங்கிறது முதல்ல இருக்கு. நீங்க அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு அபரிவிதமா தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதுன்னா முதல்வர் சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரம் மக்கள் மன்றத்தில் ஈடுபட்டு விடும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப குறைவான தொகுதிகளுக்குள்ள சுருக்கிட்டாருன்னா அவர் சொல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்க பாருங்க, நாங்க இவ்வளவு தொகுதிகள் தான் கொடுத்துருக்கோம், நாங்க அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கோமா, அவங்க எங்க கட்டுப்பாட்டுல இருக்காங்களான்னு பாருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலையை யார சொல்லி மாத்துறாங்கன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். சோ இதெல்லாம் கூட எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு. பட் கூடுதல் தொகுதிகள் கொடுத்து விட்டாலே முதல்வருடைய பிரச்சாரம் தான் ஈடுபடும். ஓகே, திரு ராம்கி, அதிமுக பாஜக கூட்டணி இயற்கையான கூட்டணியில் அழுத்தம் கொடுத்து அமைக்கப்பட்ட கூட்டணி அப்படின்னு கூட்டணி வைக்கப்பட்ட அந்த நாள்ல இருந்து பேசினாங்க. ஆனால் சமீபத்தில், அதுவும் பீகார் நிகழ்வுக்கு பிறகு திரு நிதிஷ்குமார் மாநிலங்களவைக்கு வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு கட்சியவே ஹைஜாக் பண்ணிடும் பாஜக, இனிமே அதிமுக ஜெயிச்சா பாஜக முதல்வர் தான் இங்கே பொறுப்பேற்பாருங்கிற இடத்துக்கு திமுக விமர்சனத்தை கூர்மைப்படுத்தி இருக்குல்ல. இது அந்த கூட்டணிக்கு பலம் தரக்கூடிய விஷயமா மாறுமா? திமுக கூட்டணிக்கு, அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, அதிமுக கூட்டணி அந்த ஒரு த்ரெட்னிங் ஃபேக்டர் அங்கே இருக்குது. அதெல்லாம் பரவலாக பேசப்படுகிற விஷயம். ஆக்சுவலாக பாஜக அதுதான் பாஜக பின்னணியில் இருந்து இந்த கூட்டணியை கட்டமைத்தால் ஓரளவு அது இது ஒரு, இல்லைன்னா நீங்கள் முன்னணியில் நின்றால் நிச்சயமாக அதை பாஜகவோட டாமினேஷன் அதிகமாக இருக்குங்கிற ஒரு பொருள் போடும். அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். நம்ம இந்திய ஆட்சி பாஜக ஆட்சி அப்படின்னு பேசும்போதே விமர்சனம் வந்துச்சு. ஆமாம், இப்போ பீகாருக்கு அப்புறம் பாஜக முதல்வருங்கிற இடத்துக்கு அது நகர்ந்துருக்குல்ல. அதுதான் என்னன்னா, நீங்க இந்த லோக்கல் கிரவுண்ட்ல விளையாண்டால் அது அரசு மீதான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வெளியே தெரியும், அரசு மீதான குறைகள் வெளியே தெரியுங்கிறதுனால தான் பாலை அந்த பக்கம் நகர்த்திட்டு போறாரு. திமுக அதிமுகன்னு வைக்காம அதை நீங்க அதுதான் பாஜக ஆன்டி பிஜேபிங்கிற ஸ்டாண்டு, டெல்லிக்கு எதிரான ஒரு அணியில் அப்படிங்கிற அது தொடர்ந்து படிப்படியாக கட்டமைத்தது காரணமே அதான். அது ரொம்ப இலகுவா இருக்கும். அதுதான் சரியான சக்சஸ் ஃபார்முலாவும் அதுதான். பட் நீங்க இங்க உள்ள கிரவுண்டை பேசுவோம், இங்க உள்ள இஷ்யூங்களை பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது அதை திமுகவால் எதிர்கொள்ள முடியாது. அந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்லை. நீங்க பாருங்களா, 1000 ரூபா கொடுக்குறோம்னா அவர் 2000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்றாரு. இப்போ விஜய் 2500 ரூபா கொடுக்கலன்னா அவர் ஒதுக்கிடுங்க. இப்போ கொடுக்கும்போது நீ கொடுக்குறதா நாங்கள் கொடுப்போம், நீங்க கேட்காம நாங்கள் கேட்டால் டெல்லி எங்களுக்கு கொடுப்பாங்க, கேட்கறதுனால எங்களுடைய நிர்வாக திறமை எங்ககிட்ட இருக்கு, அதை வைத்து நாங்கள் சரி பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி தொடர்ந்து பேசும்போது அந்த இடத்துல நீங்கள் உங்களை ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா, நீங்களும் பாஜக ஒன்று தான் அப்படிங்கிற அந்த பழைய ஃபார்முலா உங்களுக்கு கை கொடுக்கும். இல்லை, எந்த புள்ளியில் திமுக அதிமுகன்னு நரேட்டிவ் செட் பண்ணுறது திமுகவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல?
இல்லை திமுக அதிமுக அதாவது நீங்கள் ஒரு கட்டம் வரைக்கும் நீங்கள் திமுகவுடைய ஸ்டாண்டு பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பிஜேபி நிறுத்திட்டு திரும்ப அதிமுக மேலே குறுமைப்படுத்தினாங்க. அப்போ திமுக அதிமுக இருதுருவ அந்த போட்டி வரணும்னு நினைச்சு பண்ணது. அது ஒரு பக்கம் அதிமுக வளர்ந்து ஒரு பிரதானமாக ஒரு கூட்டணி பார்ட்னர் என்டிஏட பார்ட்னர் வந்த பிறகு அதிமுக புறந்தள்ளி விட்டு திரும்ப பாஜக எதிர்ப்பை முன்வைத்தாங்க. ஸோ இது வந்து அப்பப்போ சேஞ்ச் மாறிட்டே இருக்கும். பட் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது அவங்க ரொம்ப தெளிவு. இன்னைக்கு முதல்ல சொன்னது போல இந்திய எதிர்ப்பு, ஆளுநர் எதிர்ப்பு இதெல்லாம் முன்வைத்து பாஜக எதிர்ப்புங்கிறதுனால தான் அந்த கூட்டணி வந்து கரெக்டாக இருக்கும். பட் இதெல்லாமே வந்து 10 வருஷம் பயணம் செய்து வர. ரெண்டாவது இப்போ நீங்கள் வந்து புதுசாக பார்ட்னர்ஸ் வந்திருக்காங்கல்ல, அவங்க என்ன டேக் எடுப்பாங்க? இப்போ பிரேமலதா அவர்கள் இதே கருத்தை முன்வைத்து பிரச்சாரம் செய்வாரா? ஓபிஎஸ் அவர்கள் இதே கருத்தை முன்வைத்து செய்வாரா? ஸோ அப்படிங்கிறத கொஸ்டின் மார்க். மற்றவர்களாம் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, எல்லாம் அவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம். ஆக்சுவலா அதை தொடர்ந்து சொன்னாலே போதும். ஆனால் புதுசாக வரவங்க என்ன பேசுவாங்க? மேஜர் பார்ட்னர் இல்லைல்ல தேமுதிக. மேஜர் பார்ட்னர்ஸ் இல்லைனாலும் பட் அவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் இல்லை. இப்போ இதனால் வரைக்கும் முதல்ல சொல்லும்போது நேற்று வரைக்கும் கனவு மையப்பட வேண்டும்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அதெல்லாம் சாதனைகள் முயற்சி விட்டு நாங்கள் ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற அந்த விஷயம் எங்களுக்கு போதும். அதுவே 85%, 200 தொகுதியை தாண்டி எங்களுக்கு வெற்றி பெறும் சொல்ல வைக்கிறது. அரசியலில் இதுதான் பிரதானமாக கையெடுத்திருக்கிறது இதுதான். ஸோ அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு தேமுதிகவும் ஓபிஎஸும் பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தலை அப்படின்றதுனாலேயே திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் திமுகவும் கூர்மைப்படுத்தக்கூடிய பாஜக விமர்சனம்ங்கிறது பெருசாக வெளியில் வராமலேயே போயிடுமா என்ன? வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு எப்படின்னா, நீங்கள் பிஜேபி உள்ளே வந்து அவங்க தங்களை பிரதானப்படுத்தாமல் இருந்திருந்தாங்கன்னா இது வெளில வராது. நீங்கள் அவங்க வந்தபோது தான் பிரச்சனை வரும். இப்போ இன்னைக்கு நீங்கள் ஏப்ரலில் வந்து அவங்க கூட்டணி கட்டமைத்தோட சரி, அதுக்கப்புறம் அவங்க வந்து தலையிடே எதுவும் பெரிதாக இல்லை. அவங்க வந்து நேராக வந்து பேசவும் இல்லை, பியூஷ் கோயல் மட்டும் வந்துட்டு போனார். அதாவது மற்றபடி பிரதமாக ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இதே நிலை தொடர வேண்டுமானா அப்புறம் வந்து திமுகவுக்கு வந்து என்ன இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிற ஒரு குழப்பம் வரும். ஆனால் அவங்க வந்து பிரச்சாரத்தில் டெல்லியில நிறைய பேர் வந்தாங்கன்னா அது வந்து திமுகவுக்கு பெரிய கேக் ஒர்க் தான். பட் இதை வந்து கூடுதலாக வரங்க பார்ட்னர்ஸே எப்படி எடுத்துருப்பாங்கன்னு பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் இது வரைக்கும் சாதனைகள்லாம் சொல்லிட்டு அந்த சாதனையே இப்போ இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பிரேமலதாவும் ஓபிஎஸ் என்னன்னா, நாங்கள் 2021 அவங்க கூட இல்லை, அவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் நாங்கள் இல்லை. இப்போ அவங்க கூட வந்திருக்கோம். ஏன்னா அவர் 5 வருஷம் டெலிவரி பண்ணியிருக்காரு. அதனால் நாங்கள் சொல்கிறோம் இன்னும் 5 வருடம் தொடர்ந்தால் டெலிவரி பண்ணுவார். அவங்க ஒரு நம்பிக்கையான ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா அது பெரிய அளவில் எடுப்படும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்கிறேன், ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை விட இது போன்ற ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது பாசிட்டிவான பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் ஸ்டாலினோட தலைமையை நம்புங்க, நாங்கள் அப்படி தான் அவநம்பிக்கையோடு இருந்தோம், இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோன்னு ஓபிஎஸ், பிரேமலதா போன்றவர்கள், கமலஹாசன் போன்றவர்கள் அப்போ இல்லாதவர்கள் இப்போ சொன்னால் அதுக்கு கூடுதல் வெயிட்டேஜ் வரும். அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக. திமுகவுடைய கட்சி பலம், திமுகவுடைய கூட்டணி பலம், அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களுடைய பலம், அதற்கப்புறம் 4வதாக தான் அவங்க பாஜக எதிர்ப்புங்கிறத வைக்கிறாங்க. இதை சமன்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய பலம் என்ன? இது வரைக்கும் எதுவுமே இல்லை. அது 4வது பிரதானம் வைக்கிறாங்களா, கடைசியாக வைக்கிறாங்க, லாஸ்ட் பால் லாஸ்ட் சிக்ஸர் சொல்லும்போது கூட அந்த 4வது விஷயம் தான் பிரதானம் எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அதை வைத்தால் நிச்சயமாக அதை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் அதை வந்து எப்படி நீங்கள் லாஸ்ட் டைமும் கடைசி கட்ட பிரச்சாரத்தில் திருமாவளவன் செய்த பிரச்சாரம் தான் பெரிய அளவு எடுபட்டது. நீங்கள் பாஜக போடுறோம், அதிமுக போடுற ஓட்டு, பாஜக போடுற ஓட்டுன்னு சொல்லி அது போன்ற இன்னைக்கு முதல்வர்களும் சொல்லும்போது திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்றாரு, அது நீங்கள் அது இல்லை, நீங்கள் உங்களுக்கான காலம் இன்னைக்கு டிஃபரென்ஷியேட் பண்ணி காட்டவே முடியாது. அது அப்படி தான் போயிடும். அப்போ கடைசி நகரத்தில் பிரச்சாரத்தில் எல்லாம் ஒன்று தாங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது இந்த கூட்டணிக்கு நெகட்டிவாக தான் போகும். அப்போ அதிமுக தன்னை முன்னிலைப்படுத்துகிற மாதிரியான சில விஷயங்கள் மொமெண்டம் வரணும். அது வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. பட் அது இன்னும் அது ஒன்றும் செட்டில் ஆகலையா? திமுக வந்து திமுக அதிமுகன்னு நரேட்டிவ் செட் பண்ணலைன்னா கவுண்டரா அதிமுக வந்து திமுக அதிமுகன்னு நரேட்டிவ் செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணாதான் அதிமுக அதுதான் அடுத்த ஸ்கோப் மோட்டம் கிரியேட் ஆகும். பாஜகவை முன்னிலைப்படுத்தாம பாஜக முன்னிலைப்படுத்தல, பாஜக தன்னை முன்னிலைப்படுத்தாமல், இது பாஜக தானே இருக்கு அந்த கீயே, அந்த ரோலே வந்து அவங்க தான் பண்ணணும். அவங்க தன்னை முன்னிலைப்படுத்தாமல் அதிமுக முன்னிலைப்படுத்தினால் திமுகவுக்கு சரியான அதிமுகவே தன்னை முன்னிலைப்படுத்திக்கிச்சுன்னா பாஜக பேக் சீட் முன்னிலைப்படுத்தினால் என்ன திமுக என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல இவங்க வந்து பின்னாடி அவங்க தான் இயக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயத்துல டிரான்ஸ்பரன்சி இதுவரைக்கும் கிரியேட் ஆகவே இல்லை. நீங்க அதை முதல்ல சரி செய்து இருக்க வேண்டும், அதை சரி செய்யாமலே வந்துட்டாங்க. இப்ப நீங்க திரும்ப லோக்கல் இஷ்யூவை நீங்க பேசுறதுக்கே தயக்கமா இருக்கல. இன்னைக்கு அன்புமணி விரிவா அறிக்கை கொடுக்குறாரு, விமர்சன அறிக்கை, ஒவ்வொரு இவ்வளோ இன்டீடைலா வேற எடப்பாடி கூட கொடுக்கல. அன்புமணி ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அதை மக்கள் மத்தியில் எப்படி எடுத்து செஞ்சு கொண்டு போக முடியும்? மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அதுக்கு வந்து எதிர்க்கட்சி மத்தியில் அந்த மொமெண்டமே இன்னும் கிரியேட் ஆகவே இல்லை. இஷ்யூஸ் இருக்கு, அதை சொல்லக்கூடிய முடியாத இடத்துல அவங்க இருக்காங்க. அதை வந்து திமுக அணி சார்பா அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு தான் பாருங்க. திரு ஷாம், அதிமுக திமுகன்னு நரேட்டிவ் செட் பண்றத கம்ஃபர்ட்டா பார்க்கல திமுக, அதனால பாஜக எதிர்ப்பை டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு கட்டமைக்கிறத எளிதா பார்க்குறாங்க இந்த தேர்தலுக்குன்னு. அதுதான் பலம் கொடுக்கக்கூடிய வியூகமாக திமுக அணுகுது அந்த முறை. கண்டிப்பாக அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதுபோக பொதுவாக ஒரு குறிக்கோள் நம்ம அல்லது இலக்கு நிர்ணயம் செய்யும் போது 2 விஷயம் முக்கியமானது.
ஒண்ணு அந்த இலக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கா, ரெண்டாவது அந்த இலக்கை அடைய முடியுமா. ரெண்டே விஷயம் தாங்க. பொதுவாக இது வந்து ஒரு 80-20 பிரின்சிபிள் சொல்லுவாங்க. அடைய முடியுமான்னு எப்படி நம்ம டிசைட் பண்ணணும்னா, ஏற்கனவே அடைஞ்சிருக்கோமா என்று பார்ப்பதன் மூலமாக அந்த இலக்கை வந்து டிசைட் பண்ணலாம். 71 தேர்தல் அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 96 தேர்தல் திமுக பெற்றிருக்கிறது. அப்போ திமுக ஏற்கனவே அடைந்திருக்கிறது, அதிமுகவும் அடைந்திருக்கிறது. அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க 210 டார்கெட் சொல்லியிருக்காங்க. இப்போ 210 அட்டைனபிள்னா 200 அட்டைனபிள்னா நான் எடுத்துக்கிறேன். அப்போ எந்த இடத்துல 200 நோக்கிய பயணம் தொடங்குது என்றால் கூட்டணி தான். 71 அதே தான். கூட்டணியை கட்டமைக்கும் போது நிறைய விட்டு கொடுத்தல்கள் திமுக தரப்புல இந்த முறை நான் பார்த்தேன். நிறைய விட்டு கொடுத்தல்கள். காங்கிரஸ் கட்சிக்கான இடங்கள் இவ்வளவு இடமா என்று திமுக காரங்களே வந்து அவங்களுக்கே ரொம்ப அது கொஞ்சம் மன கஷ்டமா தான் இருந்தது, புழுக்கமா இருந்துச்சு. ஆனாலும் கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்னா குறிப்பிட்ட ஓட்டு வங்கி வந்து சிதற வேண்டாம் என்பதுதான். குறிப்பிட்ட ஓட்டு வங்கினா இதுல அந்த செக்குலர் ஓட்டு வங்கியில தலித் மற்றும் தலித் கிறிஸ்டியன் ஓட்டு வங்கி இது ரொம்ப முக்கியமான ஓட்டு வங்கி. அதை சிதற வேண்டாம்னு வரும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும்போது கூட ஸ்பெசிபிக்கா பிற மாநிலங்கள்ல இருந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் நிறுத்துவதற்கு திமுக சம்மதிக்கல. திருச்சி வேட்பாளர் அவரும் அந்த குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர். எனவே சீட்டை விட்டு கொடுத்தாலும் ஓட்டு வங்கியில சிதறல் ஏற்படாமல் திமுக பார்த்து கொண்டு விட்டது, அல்லது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்து கொண்டு விட்டார். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். அப்படின்னா இப்ப ஓட்டு வங்கி கால்குலேஷன் மட்டும்தான் இதுல மிச்சம் இருக்கு. ஓட்டு வங்கி கால்குலேஷன்னா பாரதிய ஜனதாவின் ஓட்டு வங்கி அவங்க அடைந்தது என்பது அரௌண்ட் அபவுட் 8 to 10% வச்சுக்கலாம். அதாவது 2024 படி 8 to 10% வச்சுக்கலாம். அப்படின்னா 90% எதிர்ப்பு வாக்கு வங்கி இருக்கு. எல்லா கட்சிக்கும் எதிர்ப்பு வாக்கு வங்கி உண்டு, திமுகவுக்கும் உண்டு. கிட்டத்தட்ட 70% இல்ல 65% எதிர்ப்பு இருக்கும். அதாவது 10 பேர்ட்ட கேட்டீங்கன்னா ஒரு 6-6.5 பேர் வந்து திமுக சரியில்லைங்கன்னு சொல்லுவாங்க. அதே தான் அதிமுக இருக்கும். 10 பேர்ட்ட கேட்டீங்கன்னா ஒரு 6-6.5 பேர் 7 பேர் வரைக்கும் சரியில்லைங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த எதிர்ப்பு வாக்கு வங்கியை நம்ம பக்கம் இழுக்கணும் என்றால் பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்கு வங்கி. ஏன்னா அது வந்து 90 இருக்கும், 10 பேருக்கு 9 பேர். அப்போ அந்த எதிர்ப்பு வாக்கு வங்கியை ஒருமுனைப்படுத்தினா 200 சாத்தியம்னு முதலமைச்சர் நினைக்கிறாரு. நான் கூட அப்படிதாங்க நினைக்கிறேன். 10ல் 9 பேர் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய நிலவரமாக புரிந்து கொள்ளணுமா? அப்போ கண்டிப்பாக தமிழ்நாட்டின் நிலவரம் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். வட இந்திய நிலவரமாக இதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கு. தமிழ்நாட்டின் பாரம்பரிய அரசியல் ஒரு காரணமா இருக்கும், இங்க நிலவுகிற மத நல்லிணக்கம் ஒரு காரணமா இருக்கும், ஒரு வடநாட்டு கட்சி டெல்லிக்கு எதிர்ப்பு இது ஒரு காரணம் தான். இப்ப நாங்க எங்க காலத்துல இருந்து எப்போதுமே ஆல் இண்டியா பார்ட்டி எதிர்க்கிறோம். இன்னைக்கு அது பிஜேபிங்க, நேற்றைக்கு வந்து அது காங்கிரஸா தானே இருந்தது. காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்கு வங்கி தான் எங்களோட ஸ்டூடெண்ட் ஆக்டிவிசம் டேஸே. அப்போ இயல்பாகவே வந்து டெல்லிக்கு அடிபடிய மாட்டோம். டெல்லிக்கு வேணா ஏதாவது சீட்டு கொடுக்கலாம். 69 கலைஞர் வந்து இந்திரா காந்தி அம்மாவுக்கு 25 MP ஆதரவு கொடுத்தாரு. 71 வந்து நோ எம்பி நோ எம்எல்ஏ சீட்டு ஒன்லி 9 MP. அப்போ இதை வந்து பொதுவாக மாநில கட்சிகள் கிளவரா பிளே பண்ணும். எம்ஜிஆர் அவர்கள் அப்படிதான் இந்திரா காந்தி எல்லாம் எதிர்த்து வெற்றி அடைந்த பிறகு மதுரை உலக தமிழ் மாநாட்டுக்கு இந்திரா காந்தியை கூப்பிட்டாரு. இந்திரா காந்திக்காக ஒரு சீட்டெல்லாம் விட்டு கொடுத்தாங்க. ஆளுங்க இருக்கிற திமுக அதிமுக விட்டு கொடுத்தது. ஆனாலும் மக்களவை தேர்தலும் மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலும் ஒன்னா வரும்போது கொஞ்சம் சீட் ஷேரிங் ஈஸி. தனித்தனியாக வரும்போது இந்த குழப்பம் நமக்கு ஏற்படுது. எனவே வந்து டெல்லிக்கான எதிர்ப்பு அந்த ஒரு பேனருக்குள்ள இதை அடக்கினா மட்டும்தான் திமுகவுக்கு லாபம். அது சரியா தான் செஞ்சிருக்காங்க. ஓகே, அதிமுகவுக்கான தனித்த செல்வாக்கும் இதுல குறைய வாய்ப்பு இருக்கா? 2021 பாஜகவோடு தான் கூட்டணியில் இருக்காங்க. 66 தொகுதிகள், கூட்டணியாக 75 தொகுதிகள் பெற்றிருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கையும் பாதியாக இல்ல கணிசமாக குறையும்னு முதல்வர் எதிர்பார்க்கிறாரா இந்த முறை? அந்த இடத்துல திரு ராம்கி அவர்கள் கருத்து தான். எவ்வளவு சீட்டு உண்மையிலே பாஜக கொடுக்க போறாங்க அதிமுக நமக்கு தெரியாது. பலதரப்பட்ட யூகங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களே அட்மிட் பண்ணது என்னன்னா, ஏற்கனவே பல கட்சிகள் என்டிஏல இருக்கு, நாங்களும் என்டிஏக்கு வந்திருக்கிறோம், என்டிஏல இருக்கிற கட்சிகளுக்கு அவங்க பிரித்து கொடுப்பார்கள் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் சிஸ்டம் மாதிரி அதை சொன்னாரு. அதுதான் நடக்க போகுதுன்னு அது அதிமுகவுக்கு ஆபத்து. என்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா, இங்க வந்து மாநில கட்சியை பிரித்து கொடுக்கணும்னு தான் மக்கள் வந்து விரும்புவாங்க. அப்ப பிஜேபிக்கு ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு 60 சீட்டு 70 சீட்டு அதை அவங்க மற்ற கட்சிகளுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதிமுக பாமக தனி கூட்டணி, அதுல வந்து சில கட்சிகள் வரலாம், அது தனி அப்படின்னா ராம்கி நினைக்கிறதா நானும் நினைக்கிறேன். அப்படின்னா பிஜேபியோட டாமினேஷன் இருக்கு, நாளைக்கு அவங்க தான் மறைமுகமாக இயக்குவாங்க, இல்ல இன்னைக்கே இயக்குறாங்க அப்படியான உணர்வு வந்து வாக்காளர்கள் மத்தியில் வரும். வராட்டாலும் திமுக அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்லும். அதாவது அதிமுக சரிதான்.
அதிமுக 170 தொகுதிகளுக்கு மேலே இல்ல 170 தொகுதிகள் அவ்வளவு எண்ணிக்கையில் போட்டியிட்டாலும் இந்த சந்தேகம் வரணுமா? பாஜக தான் இருக்கும்னு சந்தேகம் வரணுமா? கண்டிப்பாக 170 தொகுதி அதிமுக போட்டிட்டு தான் ஆகணும். திமுக உதயசூரியனும் போட்டிட்டு தான் ஆகணும். அதாவது இரட்டைலை உதயசூரியன் வச்சுங்க. அதிமுக திமுக கூட நம்ம சொல்ல வேண்டாம். சரி, கண்டிப்பாக 170 போட்டி போடுவாங்க. ஆனா மீத இருக்கிற 64 சீட்டு, இப்ப 170 போட்டி போடுறாங்கன்னா அந்த 64 சீட்டை பிரிச்சு கொடுக்க வேண்டியது யாரு? அதிமுகவா அல்லது பிஜேபியா? இங்க திமுக தானே பிரிச்சு கொடுக்கும். இப்ப காங்கிரஸ் கட்சி 28 கொடுத்தாச்சுங்க, ஒப்பந்தம் போட்டு வந்துட்டாங்க. தேமுதிகவுக்கு ஒரு சீட் ராஜ்யசபா கொடுத்துறாங்க, இன்னும் கொஞ்சம் அசம்பிளி சீட்டு கொடுக்க போறாங்க. எல்லாமே திமுக தானே செய்யுது. அறிவாலயத்தில் நடக்கிற ஏற்பாடு தானே. டெல்லியில நடக்கிற ஏற்பாடாக 64 தொகுதி இல்ல 70 தொகுதி, தமிழ்நாட்டில் நடக்கிற ஏற்பாடாக மீதி இருக்கிற 160 165 தொகுதி அப்படின்னா அது நம்ம டெல்லிக்கு அடிமை அல்லது டெல்லிக்கு நம்ம பணிஞ்சு போறோம் அந்த உணர்வை தூண்டும். அதை எதிர்ப்பாரு. இல்ல, திரு டிடிவி தினகரன் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நாங்க பாஜகவோட தான் கூட்டணி வச்சிருக்கோம், பாஜகவோட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை பேச போறோம்னு. இப்போ என்டிஏவோடு ஏற்கனவே இருந்த கட்சிகள் அதிமுகவோடு பேச போறதில்ல, பாஜகவோடு தானே பேச போறாங்க. அப்படித்தானே மேலோட்டமாக பார்த்தாலே புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கும். அந்த மேலோட்டம் தான் உண்மை என்றால் அது ரொம்ப ஆபத்தான நீரோட்டம்ங்கிறதா என்னோட கருத்து. காரணம் என்ன அப்படின்னா, அது அந்த ரீஜனல் பிரைடை ரொம்ப அளவுக்கு குறைக்கும். மாநில பெருமிதம் இருக்குல்ல, இந்த மாநில அரசியல் இது தமிழுக்கான அரசியல், தமிழ் மண்ணுக்கான அரசியல், 120 வருடங்களாக இருக்கிற அரசியல், சமூக நீதிக்கான அரசியல், மத நல்லிணக்கத்துக்கான அரசியல், இந்த பெருமிதத்தை நீங்க குலைச்சீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்து. அது கட்சியவே நாளைக்கு பாதிக்கும். ஒரு கேள்வி மட்டும் கேட்டு நான் திரு சுகுணாட்ட போறேன். பேச்சுக்காக ஒருவேளை 2 தினங்களாக ஒரு செய்தி உலா வந்துட்டு இருக்கிறத பார்த்திருப்பீங்க, திரு விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவதற்கான பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு. ஒருவேளை அது பாஜக வெளியேறி நடந்தாலோ வெளியேறாமல் நடந்தாலோ வெல்வோம் 200 அப்படிங்கிற திமுகவின் இலக்கு அவ்வளவு எளிதா சாத்தியமா? வெளியேறி நடந்தால் உண்மையிலே நிலைமை நமக்கு தெரியாதுங்க. திருப்பி எல்லா கால்குலேஷன் ரீடரா தான் பண்ணணும். முதல்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷனை முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எல்லா கோட்டையும் திறந்து வைக்கணுமா? கண்டிப்பா எல்லா முதல்ல இருந்து திருப்பி வருட கணக்கு ஆரம்பிச்சேதான் ஆகணும். சரி, ஆனால் வெளியேறாமல் நடந்தால் விஜயும் அமமுக ரூட் எடுக்கிறாருன்னு வைங்க. நாங்க பிஜேபியோட பேசுறோங்க. இது அதிமுக இங்க லோக்கல் ரூலிங் பார்ட்டியா இருந்தது. நாளைக்கு நாங்க எப்போதுமே லோக்கல் ரூலிங் பார்ட்டி எதிர்த்தான ஆப்போசிஷன் அப்படித்தானே செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவர் போனார் என்றால் அப்போ இது ரொம்ப உறுதிப்படும். என்ன காரணம்னா அதிமுக குறைந்த இடத்துல நிற்கும், 130 120. பிஜேபி மீதி இருக்கிற இடங்களை பகிர்ந்து கொடுக்கும் அமமுக டிவிகே உட்பட மீதி கட்சிகளுக்கு. அது மிக மிக ஆபத்தானது. கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே பாலுங்கன்றில் குதிப்பதற்கு சமம். திரு சுகுணா, ஒட்டுமொத்தமாக 85% வாக்குகளை பெற்று 200 தொகுதிகளை வெற்றி பெற முடியும் அப்படின்னு முதல்வர் நம்புகிறார். அந்த அளவுக்கான அரசின் மீதான அபிமானம் இருக்கிறதாக முதல்வர் புரிந்து கொள்கிறாரா? இல்லை, கண்டிப்பாக இப்போ இன்றைக்கு ஸ்டாலின் பேசியதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின் குரல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அண்ணாவோட வாய்ஸ் அவர் சொல்கிறார். அண்ணா சொன்னது மாதிரி இந்த 3 கொள்கைகளை 3 திட்டங்களை யாராவது ஒருவர் சீர்குலைக்க நினைத்தால் மக்கள் குதித்தெழுவார்கள். அதுவரை அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்ற அர்த்தம்னு அண்ணா சொன்னது மாதிரியே நான் மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி எல்லா கட்சிகளும் அதைத்தான் இப்போ எதிரொலிக்கின்றன. இதை யாராவது நிறுத்தணும்னு நினச்சா அல்லது காலை உணவு திட்டத்தை நிறுத்தணும்னு நினச்சா யாராலையும் நிறுத்த முடியாது. அதுவரை ஸ்டாலின் தான் இந்த நாட்டை ஆழ்வான் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு எனர்ஜி, அது கண்டிப்பாக அந்த எனர்ஜிங்கிறது கட்சிக்காரர்கிட்ட மிகப்பெரிய தீயாக பற்றிக்கொள்ளும். இப்போ 200 சீட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 200 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக அதிகமான இடங்களை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தரவு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய கருத்து கணிப்புகள் வந்தது. அப்போ பிஜேபி எல்லாம் கூட 2 சீட்டு 5 சீட்டு வரும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கருத்து கணிப்புகள் வந்தது. ஆனால் கருத்து கணிப்பு வேறையாக இருந்தது, கலை யதார்த்தம் அப்படிங்கிறது வேறையாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் இதுதான் நடக்கும் இதுதான் நடக்காது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. 200 சீட்டு ஜெயிச்சிருவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது, 200 சீட்டு ஜெயித்தாலும் நம்ம ஆச்சரியப்பட முடியாது. ஏன்னா இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் மிக முக்கியமாக அவர் ஃபோக்கஸ் பண்ணுறார். ஒன்று என்னென்னா, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு ஒரு மிகப்பெரிய பட்டியலை போடுறார் அவர். அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க, நான் என்ன பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ தூரம் ஒரு வளர்ச்சி மிக்க ஒரு மாநிலமாக உருவாக்குனேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். 2வது பார்த்தோம்னு சொன்னால், இப்போ டெல்லிக்கு எதிராக அப்படின்னு அவர் சொல்கிறதுல மிக முக்கியமான ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறதா பார்க்குறேன். என்னென்னா, இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் சுவாமிநாதன் சொன்னது மாதிரி 10 வருடம் அதிமுக மேலே அதிருப்தி இருந்தாலும் கூட திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறல, அதிமுக கணிசமான அளவுக்கு வெற்றி பெற முடிஞ்சது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, கலைஞர் இறந்துட்டார், ஜெயலலிதா இறந்துட்டாங்க, 2 பேருக்கும் மிகப்பெரிய லெகசி இருந்தது.
இப்போ ஸ்டாலின் வெற்றி பெற்று வந்தாலும் கூட ஸ்டாலின் ஒரு முதலமைச்சராக தன்னை நிரூபிப்பாரா அல்லது வந்து ஸ்டாலின் ஒரு தலைவராக தன்னை நிரூபிப்பாராங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. கலைஞருடைய இடத்தை வந்து ஸ்டாலின் நிரப்புவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்த ஒன்று. ஆனால் அந்த 2021க்கு பிறகு ஸ்டாலின் தன்னை வந்து மிக வலிமையாக நிரூபித்திருக்கிறார். தொடர் வெற்றிகளை பெற்றிருக்கிறார். இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கணும், இந்த ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது தொடர் வெற்றிகளாக இருக்கட்டும் தன்னை நிரூபித்திருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா 2021 ஓரளவுக்கு கணிசமான வெற்றிகளை அதிமுக பெற்றதுக்கு அதிமுக உள்கட்டமைப்பு ஓரளவுக்கு பலமாக இருந்தது ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகும். ஆனால் இன்னைக்கு அந்த உள்கட்டமைப்பு இருக்கா, எடப்பாடி பழனிசாமி மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிறதா அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான கேள்வி. நீங்கள் இன்னைக்கு தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தளங்களையுமே அதிமுக காரங்களை பார்க்குறீங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை, இங்கே டிடிவி தினகரன் மட்டும் இல்லை, தாவேக்கால பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இருக்காரு, அங்கிட்டு சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பண்டூட்டி ராமச்சந்திரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, புகழேந்தி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு அதிமுகங்கிறது செதறி கிடக்குது. தொடர் தோல்விகளை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது. அப்போ ஒரு மிகப்பெரிய பலவீனம் மிக்க கட்சியாக அதிமுக இருக்கிறது. ஸ்டாலினுடைய பேச்சில் மிக முக்கியமாக நான் பார்க்குறதுனா ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்குது. அவர் என்னன்னா இதுவரைக்கும் மேடைகளை வந்து பெரியாரை, அண்ணாவை, கலைஞரை மட்டும்தான் சொல்லுவாங்க. அவர் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதாவையும் சேர்த்து அவர் சொல்கிறப்ப ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, நான், அவங்களுக்கு பிறகு நான் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இதில் 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று என்னன்னா எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கிடையாது, அவர் திணிக்கப்பட்ட ஒருவர் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, பாஜக கையில் அதிமுக போச்சுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதுங்கிற ஒரு குடியாட்சியின் தன்மை, ஜனநாயகங்கிறதே இல்லாமல் போய்விடும். அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவர் பீகார் எடுத்து வச்சு பேசுகிறார். அப்போ என்னன்னா பீகார் மாதிரி இங்கே நடக்கும் அப்படின்னா அது வந்து அதிமுகவினருக்கும் அது ஒரு மிகப்பெரிய அலாம். ஏன்னா நீங்கள் வந்து 2021க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுக பலவீனமடைந்து விட்டது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுங்கிறப்ப எல்லா கட்சிகளுமே அதிமுக வாக்குகளை தான் குறிவைத்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் பாஜக அதை குறிவைத்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்து ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளையும் அதிமுகவுடைய வாக்குகளையும் அண்ணாமலையால் பெற முடிஞ்சது. இப்போ விஜய் தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே அவர் அதிமுக வாக்குகளை தான் குறிவைத்து பேசுகிறார். அப்போ அதிமுகவுடைய வாக்குகளில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது. அப்படிங்கிறப்ப எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பேசுவதோடு இன்க்ளூசிவாக பேசுகிறதை தாண்டி அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து பாஜகவினால் வருகிறது அப்படின்னு ஸ்டாலின் பேசுகிற பொழுது அதிமுகவுடைய கணிசமான வாக்குகளும் திமுக வரும்ங்கிற ஒரு நம்பிக்கை ஸ்டாலின் இருக்கிறது. இல்லை, ரொம்ப எளிது தானே. அப்போ அதிமுக திமுகன்னு நரேட்டிவ் செட் பண்ணுறது தானே திமுகவுக்கு கம்ஃபர்ட். எடப்பாடி தொடர் தோல்வியை கொடுத்துட்டாருன்றீங்க, அதிமுக சிதறி கிடக்குன்றீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முதல்வர்னு சொல்கிறீங்க, அதிமுக வாக்குகளை மற்ற கட்சிகள் குறிவைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இவ்வளவு பலவீனமான அதிமுகவை, இவ்வளவு பலவீனமான திரு எடப்பாடி பழனிசாமின்னு நீங்கள் சொல்கிறத ஈஸியாக எதிர்கொள்ளாமல் ஏன் பாஜகவை காமிச்சு நீங்கள் டெல்லி தமிழ்நாடுன்னு நரேட்டிவ் செட் பண்ணணும்? இல்லை, அதுதான் என்னன்னா இது வரைக்குமே வந்து திமுக வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற கிரவுண்டை தான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் விஜய் வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொன்னாலும் அவரை வந்து பொருட்படுத்தாமல் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் தன்னுடைய அரசியல் எதிரியாக முன்னிறுத்தி தான் திமுக பேசிட்டு வருது. ஆனால் அப்படி தனக்கு ஒரு மதிப்புமிக்க ஒரு எதிரியாக கருதக்கூடிய அதிமுகவை இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் எதிரொலிக்கிறார். அதுக்கு வந்து முகாந்திரமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சியாம் சார் சொன்னது மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் சீட்டுகளை யார் பிரித்து கொடுப்பாங்கிறது மட்டும் இல்லை, கூட்டணியை யார் அறிவிக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணியை அதிமுகவே அறிவிக்கவில்லை, அமித்ஷா அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் நடந்த பிரஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் நடக்கவில்லை, மதுரைக்கு போறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் அமித்ஷாவை போய் சந்திக்கிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோங்கிறாரு. நயனா நாகேந்திரனும் டிடிவி தினகரனும் நமது கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் ஆவாங்கிறாரு. அப்போ அதிமுக தன்னுடைய கிரீப்பை வந்து விட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு சூழல்ல அந்த இடத்துல பாஜக தான் வந்து உட்காரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கு இல்லையா? இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை வந்து ஒரு தட்டிவிடக்கூடிய ஒரு விஷயம். பாஜக உள்ள புகுந்துரும், அதிமுகவையும் பலவீனப்படுத்தி விட்டு பாஜக உள்ளே நுழைந்திரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை உணர்வை தமிழர்களுக்கு ஏற்படுத்துங்கிறது மிகப்பெரிய அளவில் திமுக. பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அப்பர் ஹேண்ட் எடுக்கும், அதுதான் ஆதிக்கம் செலுத்தும். தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் முதல்வரை பாஜக தான் தீர்மானிக்கும், கட்சியை பலவீனப்படுத்தும், கட்சியை தன்வயப்படுத்திடும்ன்றதுல ரொம்ப கூர்மையாக ஒரு வார்த்தை சொன்னார் திரு சுகுணா திவாகர். அதிமுக காரங்களே திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு டிரான்சிஷன் நடந்துருமா? அப்படி ஒரு ஓட் மைக்ரேஷன் நடந்துருமா? அப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதிமுக வந்து ஆரம்பத்திலையும் பலவீனமான தலைமை தான், இன்றைக்கும் பலவீனமான தலைமை தான், நாளைக்கும் பலவீனமான தலைமையாக தான் காட்சி அளிக்கும். ஏன்னு வச்சிங்களேன், அது தொண்டர்களால் திறக்கப்பட்ட கட்சி. இப்போ நீங்கள் வந்து தேமுதிக வந்து அதுக்கான பலவீனமாக கட்சியை தோணாது. ஏன்னா தேமுதிக வந்து பிரேமலதா குடும்பத்தினுடைய குடும்ப சொத்து, அமமுக தினகரனுடைய குடும்ப சொத்து, பாமக அன்புமணி குடும்ப சொத்து. அதில் வந்து தலைமைக்கான சேலஞ்சிங்கே வராது.
இன்ஃபேக்ட் திமுகவும் கலைஞர் குடும்ப சொத்து அதில் சேலஞ்சிங் வராது. ஆனால் அதிமுகங்கிறது என்ன வேணாலும் மாறலாம். நாளைக்கு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் எடப்பாடிக்கு பதிலாக வேற யார் கைகளோ வரலாம். ஸோ இதனால வந்து வெளிப்படையாக பார்க்கும்போது பலவீனம் கட்சினால எல்லா கட்சிகளுமே பலவீனமாக கட்சி இருக்குது, இதை நம்ம பக்கம் இழுத்து போடலாம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கும். இன்றைக்கும் வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் வந்து பாஜக கபலீகரம் செய்கிறது அதிமுக சொன்னால் கூட அநேகமாக அந்த கபலீகரம் செய்து அதிகமாக சக்ஸஸ் ஆனது வந்து திமுக தான். அதிமுக அதிகமான பேர் திமுக பக்கம் தானே வந்தாங்க. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திரு அண்ணாமலை குறி வச்சது அதிமுக வாக்குகளை தானே. அதேதான் அதுதானே கூடுதலான வாக்கு சதவீதமாக மாறி அதிமுக வாக்குகள் தானே. இல்ல அது ஃபேக்ட். அண்ணாமலை குறி வச்சு வாங்கினாருங்கிறது நடந்த ஃபேக்ட். திரு விஜய் குறி வைக்கிறாருங்கிறது யதார்த்தம். இல்லை, குறி வைக்கிறதுங்கிறத விட அது எல்லா கட்சிகளுமே சொல்லலாம். அவங்களுடைய ஓட் பேங்க் கட்சி தலைமையே மாறும், இவர் கட்சி இவருக்கு போவோம் அப்படின்னு சொன்னதும் அண்ணாமலை. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் திமுக சொல்லல, கட்சி தலைமையே மாறும், எப்படி நிதிஷ்குமார் இருந்த மாதிரி எடப்பாடிக்கு பதிலாக வேற ஒருத்தர் வருவாங்களாம். இது வந்து இந்த பலவீனம் இருக்குல்ல, இது வந்து அதிமுகவுக்கு உரியது. அதிமுக விஷயத்தில் யாரும் வேணா சொல்லலாம். இப்போ நீங்கள் மற்ற கட்சிகள் யாரும் சொல்ல முடியாது. தேமுதிகவுக்கு வேற யாரும் வருவாங்க சொல்ல முடியாது, பாமக வேற ஒருத்தர் வருவாங்க சொல்ல முடியாது. ஸோ அதிமுகவுக்கு அந்த நேச்சுரல் இருக்கிறதுனால சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால திமுக சொல்வதிலையோ வேற யாரும் சொல்வதிலையோ நான் ஆச்சரியப்படுறதுல அது அப்படி நேச்சர், அந்த பார்ட்டியோட நேச்சர் அப்படி தான் இருக்கு. ஸோ இதை முன்வைத்து மக்கள்கிட்ட போய் அதனால வந்து நம்ம அதிமுக போடக்கூடாது, திமுகவுக்கு போட்டுடலாம். அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டவங்க, அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்க, விஜய்க்காக தாவேகாவுக்கு ஓட்டு போட்டுறவங்க, இல்லை போடணும்னு நினைக்கிறவங்க, போட போறவங்கள திமுகவுக்கு ஓட்டு போடவே மாட்டாங்களா? இன்னொரு விஷயமும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஈரோட்லயுமே ஏடிஎம்கே ஓட்டு கணிசமான அளவுக்கு டிஎம்கே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. இல்ல அது வந்து ட்ரெடிஷனல் ஓட்டுங்கிறது அப்படி இருக்கு. ஆனா நீங்க சொல்ற அண்ணாமலை ஓட்டும் விஜய் ஓட்டும் கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கான ஸ்விங்கிங் ஓட்டர்ஸ் தான். ஆக்சுவலா அவங்க அண்ணாமலை திடீர்னு ஒன்று ஓட்டு வரலையா, அவர் திமுக எதிர்ப்பை கட்டமைத்தார், அவர் பாஜக வளரணும்னு சொன்னார், அதனால வந்த ஓட்டு தான் ஒழிய அண்ணாமலை சொன்னதுக்காக கண்மூடித்தனமா யாரும் போட மாட்டாங்க. இன்னைக்கு இஷ்யூஸ் எல்லாரும் திமுக தரப்புன்னு ஒன்று இருக்கும்போது எதிர்த்தரப்புன்னு ஒன்று இருக்கும்போது விக்கிரவாண்டியில அதிமுக போட்டி போடல, அப்ப திமுகவுக்கு அது போச்சு. 2024 அதிமுகவும் களத்தில் இருக்கிற போதே தான் அண்ணாமலைக்கு அந்த வாக்குகள் போகுது. 2026 விஜயும் களத்தில் இருக்க போகும்போது தான் அது என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றீங்க நீங்க. வாய்ப்புகள் இல்லை. அதாவது திமுக அன்னைக்கு ஏன் விக்கிரவாண்டியில பிரச்சனை வந்ததுன்னா, அன்னைக்கு அண்ணா திமுக அந்த இடத்துல இல்லை, அவங்க போட்டியிட தயங்கினார்கள் என்பது உண்மைதான். அவங்க இல்லைங்கிறதுனால அதை வந்து அவங்க வந்து பாஜகவோ பாமக மற்ற கட்சிகளோ அது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஷாம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஷாம் சார், பாஜக ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு அதிமுகவை அணுகுவதால் அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சுகுணா சொன்னார். அதை பத்தி தான் ராம் கிட்ட பேசிட்டு போகும் தான் நான் நினைக்கிறேன். அது போகணும் உணர்ந்து தானே ஓபிஎஸ் வந்து வர்றாருங்க அங்கே இருந்து. சரி, ஓபிஎஸ் அதிமுக விட்டு விலகி இருந்தாலும் அவர் 73 அடையாளப்படுத்தப்பட்டது அதிமுகவால, முதலமைச்சரானது அதிமுகவால இருந்தாலும் எல்லாவற்றையும் வந்து விழுங்கி கொண்டு திமுக பக்கம் வந்துடுறாருல. அதிமுக ஓட்டு குறிப்பாக அவரோட பகுதிகளிலேயாவது, ஒரு ஆண்டிப்பட்டியில, போடி நாயக்கனூர்ல இங்கேயாவது அதிமுக ஓட்டு ஸ்விங் ஆயிருக்குன்னு அவர் நினைக்கிறாருல. வைத்திலிங்கத்துக்காக போற ஓட்டு, மனோஜ் பாண்டியனுக்காக போற ஓட்டு, ஓபிஎஸ்க்காக போற ஓட்டுங்கிறது அந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய வாக்குகள். சுகுணா சொல்றது பேன் தமிழ்நாடா மைக்ரேட் ஆகக்கூடிய அதிமுக வாக்குகள், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில இருந்து நகரக்கூடிய அதிமுக வாக்குகள். பாக்கெட் பாக்கெட்டா சேர்ந்தீங்கன்னா தமிழ்நாடு வந்துரும்ல. நீங்க சொல்றது சரிதாங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். அப்படியே பாக்கெட் பாக்கெட்டா இருக்காங்க, பாக்கெட் பாக்கெட்டா அதிமுக இருந்து இங்க மைக்ரேட் ஆகி வராங்க. அப்போ ஓட்டு மைக்ரேட் ஆகும். அதாவது ரெட்டையில ஓட்டு முழுமையா ஆகும் அப்படின்னு பாக்குறத விட கூட ரெட்டையிலையை உயர்த்தி பிடித்தவர்கள் ஓட்டு. அது வைத்திலிங்கத்துடைய அபிமானிகள் இல்ல மனோஜ் பாண்டியனோட அபிமானிகள், ஓபிஎஸோட அபிமானிகள், அந்த சமூகத்தை சேர்ந்தவங்கிறது நகர்றதுக்கும் பாஜகங்கிற ஆதிக்கத்தின் மூலமாக நகர்றது அப்படின்னு சொல்றதுக்கும் வேறுபாடு இருக்குல்ல. இது ஒட்டுமொத்த அதிமுகவினர்ல இருக்கக்கூடிய அதிருப்தியின் உணர்வு வெளிப்பாடாக அதை பார்க்கிறாரு அவரு சுகுணா. அது ஒரு வகையில சரிதாங்க, ஒட்டுமொத்த அதிமுக மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு. ஆனாலும் இரட்டை இளமையிலையும் ஒரு அபிமானம் இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து வர்ற அபிமானம் அது இருக்கதான் செய்யும். ஆனா போக போக பிஜேபியோட டாமினேஷன் கூட கூட இப்ப விஜய் மாதிரியானவர்கள் வந்து அவங்களுக்கும் பிஜேபி தான் பிரிச்சு கொடுக்க போகுதுங்கிற நிலைமை வர வர அது மாறத்தானும் செய்யும்ன்றனா. சரி, அப்படித்தானங்க 79 வந்து கலைஞரும் எம்ஜிஆரும் ஒன்னா சேரணும்னு சொல்லி பிஜு பட்நாயக் வந்தாரு, அது ஆமான்னு சொன்னது தானே. இந்த இணைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா கலைஞர் அன்னைக்கு யாரு தமிழிசை அவர்கள் திருமண வீட்டுல பக்த உச்சலம் இருந்தாரு கூடப்போ. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அது ஒத்துக்கிட்டு தான் 2 தலைவர்களும் வந்தாங்க. பல காரணங்களால அது மாறிச்சு.
இப்பவும் அதை நோக்கி தானே இது டிராவல் ஆகும், வேற வழி இல்லையேன்ற. ஓகே, இடைவெளி பிறகு வரேன். எதிர்ப்புங்கும் போது கூடுதலா ஒரு சுராசம் இருக்கு. ஆக்சுவலா வைத்திலிங்கம் தன்னுடைய ஆதரவாளர்கிட்ட இரட்டலை போடாதீங்கன்னு சொல்லும்போது அவரோட ஆதரவாளர்கள் வரவேற்பாங்க. உதயசூரியனுக்கு போடுங்கன்னு சொல்லும்போது அது ஆதரவாகும் போது அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ராசஸ். ஆக்சுவலா நகராதுன்றீங்க. நகராது. சரி, இல்ல, பேசுங்க. அந்த ப்ராசஸ தங்க தமிழ் செல்வன் சக்சஸ் பண்ணி காட்டியிருக்காருலங்கிற நான் ஒரு உதாரணம் இல்ல, இருக்கு. நிறைய உதாரணங்கள் இருக்கு. நிறைய உதாரணங்கள். நிறைய உதாரணங்கள். திரு சாமிநாதன், அதிமுக மீது, தலைமை மீது, அதிமுக பாஜக கூட்டணி மீது அதிருப்தியா இருக்கக்கூடிய அதிமுக காரர்கள் ஏன் திரு சீமானுக்கோ திரு விஜய்க்கோ வாக்களிக்காமல் திமுகவுக்கு வாக்களிப்பார்கள்னு நம்புறாங்க? இல்ல, திமுகவுக்கு அதிமுக அதிருப்தியாளர்கள்ல யாரெல்லாம் பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் தானே போயிருக்காங்க. தொண்டர்கள் கூட்டம் கூட்டமா போகல. ஒன்று, அந்த மாற்றம் வந்து பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகள் மட்டத்துல நிகழ்ந்திருக்கு. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறார். பாஜக எதிர்ப்பு என்பதும் ஒரு காரணம். அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவினுடைய நிழலாக மாறி இருக்குங்கிற ஒரு அழுத்தம் கடைமட்ட தொண்டர்கள் வரை ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வினுடைய அடிப்படையில மாறுறாங்க. ஆனா அதே நேரத்துல அதிமுக பாஜகவோட சேர்ந்துட்டதுனாலேயே இந்த அணி ரொம்ப பலவீனமாகி விட்டது அப்படிங்கறதுல மட்டும் எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து முரண் இருக்கு சார். அது மட்டும் ஒரு சின்ன தரவு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2021 தேர்தலில் 75 இடங்கள் இந்த அலையன்ஸ் ஜெயிச்சாங்க. ஆனா நீங்க 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக எடுத்த ஓட்டுகளையும் பாஜக எடுத்த ஓட்டுகளையும் கூட்டி பார்த்தா கிட்டத்தட்ட 84 சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க திமுக வேட்பாளர்களோட கூட ஓட்டு எடுத்திருக்காங்க. திமுக கூட்டணியை விட. ஒரு உதாரணம் மட்டும், நீங்க தர்மபுரியில சௌமியா எடுத்த ஓட்டு மட்டும் 4,11,367. அங்க அதிமுக எடுத்த ஓட்டு 2,93,629. ரெண்டையும் கூட்டினா திமுக வேட்பாளரோட 2,72,000 ஓட்டு கூட வருது. இது கோயம்புத்தூருக்கு பொருந்தும், பல தொகுதிகளுக்கு பொருந்தும். கிட்டத்தட்ட சட்டமன்ற தொகுதி வாரியா பார்த்தா இது 84 தொகுதிகளா இருக்கு. அப்ப நம்ம அதிமுக பாஜக கைகோர்த்ததுனாலேயே 200 வெற்றி அப்படிங்கிறது சாத்தியம் கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். நீங்க பாஜக நிதி தரல, ஏராளமான விஷயங்கள் தமிழகத்தை வஞ்சிக்குது. இதை முன்னிலைப்படுத்துறதன் மூலமா திமுக வந்து தன்னுடைய இருப்பை இங்கு தக்க வைக்க முடியும். இல்ல, இது பாஜகவை முன்னிலைப்படுத்தி திமுக பண்ணக்கூடியது. நிதி தரல, இந்திய திணிக்கிறாங்க, ஆளுநர் வச்சு நெருக்கடி கொடுக்குறாங்கலாம் பாஜகவை முன்னிலைப்படுத்தி சொல்றேன். 2021க்கு பிறகான சினாரியோ நீங்க பாருங்க. ஓபிஎஸ் இல்ல, வைத்திலிங்கம் இல்ல, மனோஜ் பாண்டியன் இல்ல, மைத்ரேயன் இல்ல, இது மாதிரி சசிகலா கட்சி தொடங்கியிருக்காங்க. டிடிவி தினகரன் உள்ள வந்திருக்கிறத கடந்து பாசிட்டிவா வேற என்ன நடந்திருக்கு? திரு அன்புமணிக்கும் திரு ராமதாஸுக்கும் இடையே பிரச்சனை, அங்க வாக்குல சிக்கல் இருக்கு. இந்தியில இருந்த தேமுதிக டிஎம்கே பக்கம் நகர்ந்திருக்கு. அப்ப நீங்க சொல்ற அதே அரித்மெட்டிக் 2026க்கும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு டிடிவி தினகரன் உள்ள வந்திருக்காருங்கிறத கடந்து வேற என்ன நடந்திருக்கு? நிச்சயமா சார். அதாவது வந்து சார், மிக முக்கியமா இன்னைக்கு திமுக அணிதான் முன்னிலையில இருக்காங்க. பட் அதிமுக இதை எதிர்கொள்ளவே முடியாத அளவுக்கு ரொம்ப பலவீனமா கீழே இருக்காங்க. வெறும் 30-35 சீட்டு தான் அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஒன்று, ஓரளவிற்கு அதிமுக பாஜக அணியும் இருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். ஒன்று, அதுல நீங்க கேட்டது போல என்ன காரணம்னா, ஒரு பிரதமர் வேட்பாளரே காட்டாம, நட்சத்திர வேட்பாளரே இல்லாம 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க அதிமுக மட்டும் 21% எடுக்க முடியுது. இரட்டை இலை சின்னம்ங்கிற ஒண்ணுதானே காரணம். நீங்க சவுத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 58 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 18 தொகுதிகள் தான் ஜெயிக்கிறாங்க. நீங்க ஒருங்கிணைப்பாளராக இருந்தது ஓபிஎஸ் தானே. தேனி மாவட்டத்துல மொத்தம் 4 தொகுதிகள் இருக்கு. 3 தொகுதிகள்ல திமுக தானே ஜெயிக்கிறாங்க. அவர் மட்டும் தானே போடி நாயக்கனூர்ல ஜெயிக்கிறார். இத்தனைக்கும் என்பதானே 75 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. திரு சுகுணா, அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமா இருக்குங்கிறத பெர்செப்ஷனை ஏற்படுத்த முயற்சிக்குது. திமுகவும் முதல்வரும் அப்படி ஒரு பெர்செப்ஷன் ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்களா? களத்துல அப்படி இல்லை, அவங்க பலமா தான் இருக்கிறாங்கன்ற. இல்லை, நீங்க அப்படி இல்லை, அதுல யதார்த்தம் இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப சுவாமிநாதன் சொன்னது மாதிரியே தர்மபுரி ஒரு உதாரணம் சொன்னார் இல்லையா? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி சுட்டு வரைக்கும் ரொம்ப சஸ்பென்ஸா இருந்தது தர்மபுரியும் விருதுநகரும். இப்போ விருதுநகரில் போட்டியிட்ட தேமுதிக இப்போ திமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்க. இப்போ 2 மாணிக்கம் தாக்கூர் பெற்றதையும் விஜயபரவாரன் பெற்றதையும் கால்குலேட் பண்ணி திமுக வந்து அவ்வளோ வாக்குகள் வாங்கிடும் அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது. நீங்க ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அன்னைக்கு என்ன சூழல் அப்படி அவர் ஒரு தொகுதி சொல்லல, 84 சட்டமன்ற தொகுதிகளில் சொன்னார். அதுதான் 84 தானே சொன்னீங்க. நீங்க அதிமுக பெற்ற வாக்குகளை, அதிமுகவுடைய வாக்குகள் வந்து 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னா அதிமுகவுக்கே இருக்கக்கூடிய சொந்த வாக்குகள்னு ஒண்ணு, திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது கலைஞர் காலத்துல இருந்தே இருக்கக்கூடியது. அதுக்கு பல காரணங்கள், சாதிய ரீதியான உளவியல் இருந்து பல காரணங்கள் இருக்கிறது. இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை யார் பெறுவது? காலங்காலமா அதிமுக தான் பெற்றுக்கொண்டிருந்தது. அப்படி இருந்த ஒரு சூழல்ல இப்போ வந்து புதுசா ஒரு டிவிக்கே வருகிறது. அவங்க அதை பேசுறாங்க. அண்ணாமலை அதை தான் பெற்றார். அது வெறுமனே ஏடிஎம்கே வாக்கு மட்டும் பெறல, திமுகவுக்கான வெறுப்பு வாக்குகள் இருக்கு இல்லையா, அதுல கணிசமான அளவுக்கு அண்ணாமலையால பெற முடிஞ்சது. அதனாலதான் வந்து இவங்க வந்து 22, 18, 40% வாங்கிடுவாங்க நம்ம சொல்லிடவே முடியாது.
அதே மாதிரி தான் விஜய் வந்து குறிவிக்கிறாங்கிறத பார்க்குறோம். அதிமுகவுடைய வாக்குல ஏன் சிக்கல் வரும் அப்படின்னு சொன்னால், இப்போ ராம்கி சொன்னார் இல்லையா, ராம்கி வந்து அதிமுகவுக்கும் மற்ற கட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இங்கே வந்து ராமதாஸ் அன்புமணி அடுத்து வந்துடுவார், இங்கே வந்து ஸ்டாலின் இருக்காரு அடுத்தடுத்து சொல்கிறார் இல்லையா, அது உண்மைதான். ஆனால் அதில் இன்னொரு வகையான உண்மையும் நம்ம பார்க்கணும். என்னென்னா, ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் தனக்கு பிறகு வந்து கட்சியில் தலைமை யார் இருப்பாங்கிறது பற்றி ஒரு பெரிய விஷன் கிடையவே கிடையாது. அடுத்து வந்து யார் வழி நடத்துவாங்க அப்பெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அவங்க வந்து ஒரு ஆல்பா ஃபீமேலை தான் பார்த்தாங்க. ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வலிமையான ஒரு தலைமை அப்படிங்கிறத. நீங்கள் வந்து அத்வானி வந்து வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுக்குறப்ப அத்வானி வந்து போயஸ் கார்டில் ஜெயலலிதா வீட்டு வாசல்ல காத்து கிடந்தார். அதை ஏற்றுக்கிட்ட அதிமுக காரங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டில் போய் காத்து கிடக்கிறத அவங்க எப்படி பார்ப்பாங்க? இல்லை, இங்கே பலம் வந்து திரு எடப்பாடியா, திரு ஓபிஎஸ்ஆ, திரு மிகு சசிகலாவா, திரு டிடிவிங்கிறதே இல்லை. இங்கே பலம்ங்கிறது ரெட்டலை, இங்கே பலம்ங்கிறது எம்ஜிஆர், இங்கே பலம்ங்கிறது ஜெயலலிதா. அப்படிதானே அதிமுக தொண்டர்கள் பார்ப்பாங்க, அந்த பெர்செப்ஷனாக தானே இருப்பாங்க. ஆமா, ஆனா என்னன்னா அந்த வாக்குகள் மட்டுமே இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். அதாவது இரட்டலைக்காக மட்டுமே வாக்களித்ததுங்கிறது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் உள்ள அபிமானத்தோடும் சேர்த்து தான் இரட்டலைக்கு வாக்களித்தார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னா நீங்க 2019 பிறகு தொடர் தோல்வி அதே இரட்டையில தானே எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. நீங்க ஓபிஎஸ் உள்ள இருந்திருக்காரு, வெளியில இருந்திருக்காரு, டிடிவி தினகரன் உள்ள இருந்திருக்காரு, வெளியில இருந்திருக்காரு, செங்கோட்டையன் உள்ள இருந்தாரு, இன்னைக்கு தாவேக்காக போயிட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியின் கையில தானே 2019 இருந்து இரட்டலை இருந்தது. அந்த இரட்டலை மட்டுமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களை பெற்று தர முடியல. திரு ராம்கி, இரட்டலைங்கிற அந்த ஒற்றை பலம் மட்டும் இனிமே அதிமுகவுக்கு போதுமானதாக இல்லை. இல்லை, அது அதிமுக மட்டும் இல்லை, திமுகவும் அதுதான். இன்னைக்கு கூட்டணி அரசியல் தான் 20 ஆண்டுகளாக அப்படிதான். இன்னைக்கு மதுரை மாநாடுன்னு சொல்லும்போது கூட திருச்சி மாநாடுன்னு சொல்லும்போது கூட எனக்கு 2006 தான் ஞாபகம் வந்தது. அப்போ திருச்சி மாநாடுக்கு வந்து என்னன்னா வைகோ வருவாரா மாட்டாரா மாட்டாரா தான் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து கூட்டணி இன்டாக்டா இருக்கு திமுக தலைமையில். ஆன்டி இன்கும்பன்சிங்கிறத தவிர்த்து அரசு மீதான அதிருப்திங்கிறத கடந்து வேற என்ன பலம்னு சொல்லுங்க. நீங்க அதிமுக பாஜக கூட்டணியாகத்தான் எதிர்கொண்டாக வேண்டும், வேறு வழி இல்லை. ஆனா களத்தில் அதிமுக வலிமையாக தான் இருக்குது. வட தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில், அதாவது அவங்க எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ, கொங்கு மண்டலம் எங்க இருக்காங்களோ அங்க வலிமையா இருக்காங்க. அது மாதிரி பாமக எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் வலிமையா இருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனைனா, இவங்க தொகுதி அவங்களுக்கும் அவங்க தொகுதியை மாறும்போது இந்த தொகுதி ஷேர் பண்ணிக்கிறதுல ஏதாவது மாற்றம் வந்ததுன்னா அப்பதான் அடி வாங்க முடிய. அவங்களுக்கு தெரியுது எந்த இடத்துல நாம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோம், எந்த இடத்துல வீக்கா இருக்கோங்கிறது அதிமுக தெரியுது, பாமக தெரியுது, பாஜக தெரியுது. ஸோ இந்த காம்பினேஷன் எங்கெல்லாம் போட்டு ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா தான் பிரச்சனை. பல தொகுதிகளில் 3 பேருமே இல்லை, அது வேற விஷயம், அதுக்கு என்ன பண்ண போறாங்கிறது தெரியல. பட் இங்க இந்த திமுக 234 தொகுதியிலும் ஒரே சீரா இருக்கு. பட் அங்க இருக்க ஒரு சில தொகுதிகளில் அவங்களுக்குள்ளே போட்டியாளர் இருக்காங்க. ஒரு சில தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமே ஒரு தொகுதியை பெறுவதில் ஒரு பெரிய மோதல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை பார்க்கும்போது பலமா இருக்கிற மாதிரி கடைசியா யாரோ ஒருத்தர் தான் நிக்க போறாங்க. அந்த ஒருத்தருக்கு மற்றவர்கள் ஒத்துழைப்பு தரணும், அதுதான் பிரச்சனை. அவங்க வந்து ஈக்குவலா இருக்கும்போது எனக்கு கிடைக்க வேண்டியது எப்படி நான் எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்றது திமுக தலைமை தான். பட் இங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லைங்க நாங்க பலவீனமா இருக்கோம், அவங்க வந்து பலமா இருக்காங்க, அவங்க லீட் பண்ணிட்டு போட்டோம். அந்த இயல்பான ஒரு ஆர்கானிக் ஒரு அந்த விஷயம் தெரிஞ்ச பலவீனத்தை தெரிஞ்ச கூட்டணியா ஒரு இது இருக்கு. அது எந்த அளவுக்கு மற்ற கட்சிகளை உள்ள கொண்டு வந்து அகாமடேட் பண்ணி ஒரு கூட்டணியா ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கறத தெரியல. திரு ஷாம், 200 அந்த இலக்கை அடையணும்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும். திமுக கூட்டணி கட்சிகளிடையே சுகமுகமான ஒரு தொகுதி பங்கீடு நடக்கணும். அதற்கு பிறகு அந்த கட்சிகளிடையே ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும். அந்த அரித்மெட்டிக்கை முழுவதுமா கன்வெர்ட் பண்ண முடியும் சீட்டா அப்படின்னு திமுக நம்புகிறதா? அப்படி நம்புவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, கருத்தியல் நீட்சி. பெரியாரோட கருத்தியல் நீட்சியாக அண்ணா வந்தார். பெரியார் வந்து அண்ணாவை எதிர்த்து வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சார் 67. பெரியாரை விட கூட பெரியாரின் கருத்தியல் நீட்சியாக அண்ணா வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டார் 67. அதான் ஆட்சி. அப்புறம் அண்ணாவுக்கு பிறகு வந்து பலரும் முயற்சி செய்தார்கள், கலைஞரை ஏத்துக்கிட்டாங்க. 72 பாருங்க, எம்ஜிஆரை வந்து கருத்தியல் நீட்சியின் ஒரு பகுதியாக ஜனங்க ஏத்துக்கிட்டாங்க, வாக்காளர்கள். அப்போ இங்க கருத்தியல் நீட்சி என்ன? கருத்தியல் நீட்சி கலைஞரின் கருத்தியல் நீட்சியாக ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். அப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் போது கூட்டணி கட்சிகள் ஆரம்பத்தில் வந்து பிகு பண்ணுவாங்க, பிடிவாதம் பண்ணுவாங்க. ஆனா கடைசியில் அந்த ஓட் டிரான்ஸ்பர் நடந்து முடிஞ்சிடும். அதே விஷயம் வந்து அங்க, அதாவது அதிமுக கூட்டணியில எம்ஜிஆரின் கருத்தியல் நீட்சியாகவும் ஜெயலலிதாவின் கருத்தியல் நீட்சியாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாரா? இதான் கேள்வி. ரெட்டையில மட்டும் இருக்கிறதுனால எல்லாம் பயன் கிடையாதுங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த இடத்துல பிஜேபிக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ டிவிக பிஜேபி கூட்டணியில சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றதே கூட திமுக கூட இருக்கும், நமக்கு தெரியாது. என்ன காரணம்னா அதுல வந்து ஒரு பாயிண்ட் வருது, இல்ல நாங்க ஒண்ணும் அப்படி சொல்லலைங்கன்னு அவங்க நாளைக்கு மறுப்பாங்க. ஆனால் இங்க என்ன ஆகுது, திடீர்னு பார்த்தா ரிவைசிங் கமிட்டி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைங்க, அதனால கமிட்டியே கேன்சல்டு,
அப்படின்னா உடம்பு சரியில்லைன்னு நீங்க பேனலே கேன்சல் பண்ணிடுவீங்களா? 10 பேருங்க, அதுல 100 பேர் சோச்சா இருக்காங்க. நானும் படம் எடுத்திருக்கேன், கமிட்டிகள்ல பங்கு எடுத்திருக்கிறேன். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இன்னொருத்தர போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அப்போ அதை ஏன் தாமதப்படுத்துகிறார்கள்? இதுதாங்க டெல்லி இப்படிதாங்க செய்யும், இப்படி அழுத்தம் கொடுத்துதாங்க அவங்க ஆள் சேர்ப்பாங்க. சிபிஐ விசாரணை திருப்பி வா, 2 வாட்டி முடிஞ்சிருச்சு, இங்க சென்னையிலே விசாரிக்கலாம்ல. இது விஜய்க்கு அனுதாபத்தை ஏற்படுத்துமா இல்ல டெல்லி மீதான கோபத்தை அதிகப்படுத்துமா? டெல்லி மீதான கோபத்தை அதிகப்படுத்தினால் இது 200 சாத்தியப்படும். 200 வாங்குறதுக்கு 40% ஓட்டு இருந்தாலே போதுங்க. ஒரு 4 முனை போட்டி வலுவாக இருந்தார். நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்?